ஒரு ஊரில் தேர் விழா நடக்குது. தேர் வந்து 4 மாட வீதி சுற்றிட்டு வந்து நிற்கிது. அந்த பக்கத்தில் ஒரு கார்ப்பரேஷன் லாரி போகுது, குப்பை வண்டி. இந்த கார்ப்பரேஷன் லாரி தேரை பார்த்துது. உனக்கு வந்த வாழ்வு பாருந்துச்சு. ஏன்னா என்னென்ன இந்த ஜனங்க இருக்காங்களே ரொம்ப நன்றி கெட்டவனுங்கச்சு. யார்? குப்பை லாரி. ஏன்னா ஆமாம், நீ வந்து 364 நாள் அமைதியாக இருக்க, பொறுமையாக. ஒரே நாள் தான் சுற்றி வர. நான் 365 நாளும் ராத்திரி பகலும் காலையில் சாயங்காலம் ஒவ்வொரு தெருவுக்குள்ளே போய் குப்பை எடுத்துனுக்கிறேன். ஆனால் இந்த ஜனங்க ரொம்ப நன்றி கேட்டவனுங்க. என்னென்னா, உன்னை பார்த்தா கும்புறான், நீ வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வர. என்ன பார்த்தா மூக்க முடிகிறான். நன்றி கேட்டவங்க. சரி சொல்லிட்டான், அப்படி இல்லை, ஜனங்களை தப்பு சொல்லாத. 364 நாட்கள் பொறுமையாக காத்திருந்ததனால் என் உள்ளே தெய்வம் வந்து நின்றது. அதனால் மக்கள் என்னை கும்பிடுகிறார்கள். 365 நாளும் வந்தாலும் உன் உள்ள குப்பை இருக்குது, அதனால தான் மக்கள் மூக்க குடிக்கிறார்கள். பொறுமை காலுங்கள், தெய்வம் உங்களிடம் குடிபுகும். பொறுமை இல்லைன்னா குப்பை தான். பொறுமை வேணும் சார். நிறைய பேருக்கு பொறுமை கிடையாது சார். பக்குவப்படுதல் வேற, பதப்படுத்துதல் வேற. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு மாங்காவை எடுத்துனாங்களேன், ஃப்ரிட்ஜில் வைங்க, 2 நாள் கழித்து பாருங்கள், மாங்காவாகவே இருக்கும். கெட்டு போயிடாது மாங்காய், ஆனால் மாங்காவாகவே இருக்கும். அது பக்குவப்படுத்துவதல்ல, பதப்படுத்துவது. அதே மாங்காவை வீட்டில் காத்தோட்டமாக ஒரு டைனிங் டேபிள் மேலே வைங்க, அடுத்த நாள் மாம்பழமாக மாறிடும். ஆக நம்முடைய பொறுமை எந்த அளவுனா, உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தும். பொறுமை இல்லை என்றால் நீங்கள் பதப்படுத்துவது தான் ஒன்று. யாராக இருந்தாலும் சரி சார். அதாவது சுவாமி விவேகானந்தர் வந்து நம்ம இவ்வளோ சொல்கிறோம். அமெரிக்காவுக்கு போனார், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொன்னார், எல்லாம் கரெக்டு. ஆனால் விவேகானந்தர் போனதே ஒரு தப்பான நாள். அங்கே ஆக்சுவலாக மாநாடு நடக்குது செப்டம்பரில். விவேகானந்தர் தவறுதலாக ஜூலையிலே போயிட்டார். ஜூலையிலே போயிட்டார். செலவுக்கு காசு கிடையாது. கொண்டு போன லெட்டரை தொலைச்சிட்டாரு. கடும் குளிர் அமெரிக்காவில், தங்க முடியல. அவர் எழுதுகிறாரு, ஒரு 100 முறையாவது யோசித்து இருப்பேன் திரும்பி விடலாம் இந்தியாவுக்கு என்று. ஆனால் நான் பொறுமை காத்ததன் பலனை இன்று அனுபவிக்கிறேன். இல்லை என்றால் இந்த வெற்றி என்னை அடைந்திருக்காது. சுவாமி விவேகானந்தர் பொறுமையாக இருக்கணும். உடனே திரும்பி வந்திருந்தார்னா இன்றைக்கி நம்மளுக்கு விவேகானந்தர் தெரிஞ்சிருக்காது. பொறுமை நிறைய பேருக்கு அது இல்லை. யார் எதை சொன்னாலும் சரி சார், கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்க போதும். யார் எதை சொன்னாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த உலகத்தில் நிறைய விஞ்ஞான கண்டுபிடிச்ச ஒரு எடிசன் இல்லையா, அவரை பார்க்க ஒரு பெரிய மனுஷன் போனார். அவரும் சயின்டிஸ்ட்டு. அவர்கிட்ட போய் நீங்கள் 1000க்கு மேலே கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் கூட ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்னாரு. என்னென்ன? ஒரு என்ஜின் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை வச்சா அது ஓடும். எடிசன் சொல்லியிருக்காரு. எது எவ்வளோ பெரிய ஆராய்ச்சியாளர், அவர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஓட முடியாது. ஒன்று ஒரு பொருளை இழுக்கணும், இல்லை தள்ளணும், தானாக போகாது. ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக இருந்து சொல்கிறது அறிவாளியாக இருந்தால் கூட பரவாயில்ல, சொல்கிறத இந்த காதில் வாங்கிட்டு பொறுமை காத்து அந்த முயற்சியை சற்றும் விடாமல் வெற்றி கண்டவர் தான் ஃபோர்டு. அவரால் தான் கார் கண்டுபிடிச்சி. இன்றைக்கி உலகத்தில் எங்கேயாவது ரோடு இருக்குதுன்னா அது ஃபோர்டால் தான். ஆக எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெற்றி வேண்டுமா, பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்துட்டால் போதும். நிறைய பேருக்கு சாமி கும்பிட்றதுலே பொறுமை கிடையாது சார். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஒரு 6 மாதம் இவன் கேட்டதை கொடுக்கலன்னா கிருஷ்ணரை மாற்றிடுறான்.